ரெண்டு பேருமே கண்டுக்கல. ஒருவேளை ஃபோன் எடுக்கலாமா? யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஐயோ, பெரிய ரிஸ்க் ஆச்சே. சந்தோஷ் பக்கத்துல இருக்கான் போல இருக்கு, அதான் எடுக்க மாட்டேங்கிறான். செல்வி, சந்தோஷம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? என்ன சந்தோஷ்? நீதான். என்ன சொல்ற? நான் வாழ்க்கையில பார்த்த முதல் சந்தோஷமே நீதான். நீ எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய கிஃப்டே நீதான். எனக்கு கண்ணு போனப்ப இந்த உலகம் இருண்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உனக்கு பேச்சு வராத அந்த அடுத்த நிமிஷமே இந்த கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகுமே, அந்த மாதிரி என் வாழ்க்கையை ஷட் டவுன் ஆன மாதிரி இருந்தது செல்வி. சந்தோஷ், ஆனா இப்ப நீ பேசுற, ஏன் பழைய செல்வியாவே திரும்ப பேசுற. எல்லாம் உன்னாலதான் சந்தோஷ். இதுவே இன்னொருத்தரா இருந்திருந்தா மனைவி பைத்தியமானதும் உடனே எப்படி துரத்தலான்னு பாப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் உனக்கு கிஃப்ட் இல்ல சந்தோஷ், நீதான் எனக்கு கிஃப்ட். என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். செல்வி, உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோவிலுக்கு போன உடனே நீ என்ன வேணாலும் வேண்டிக்கோ, அது பரிகாரம் கிரிகாரம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. உன் மேலே பட்டிருக்கிற கந்திருஷ்டியெல்லாம் விலகணும், அவ்வளோதான். ஐயோ, அமெரிக்கால படிச்சவரோட பேச்ச பாரு. நாய் வேஷம் போட்டா கொலைச்சு தானே ஆகணும். நான் பக்தியா இருக்கிறத கலாய்க்கிறியா நீ? உன்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்ன செல்வி. மாயாமா இத்தனை வாட்டி அடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மேட்ரு சொல்ல வராங்க. ஐயோ, நம்ம தலை எழுத்து எடுக்க முடியலையே. அது சொல்கிற வேலையை செஞ்சால் நிறையா துட்டு கொடுக்குமே. துட்டு வேற போச்சு. சந்தோஷ் பக்கத்துல இருக்கான் போல இருக்கு, அதான் எடுக்க மாட்டேங்கிறான். என்னது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்வியா? ஏய், சரியா போச்சு போ. நீ உயிருக்கு உயிரா விரும்புறியே அந்த சந்தோஷ், அவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். பாருங்க. சந்தோஷ் செல்விங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. சந்தோஷ், சாமி கும்பிடு. சந்தோஷ், பணம் கொடு. வா சந்தோஷ். சந்தோஷ், கோயில்ல நீ சொன்னதும் நான் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சேன். செல்வி, இது ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா இங்க தான் என்னை கூட்டிட்டு வருவாங்க. என் ஃபேமிலிக்கு வந்த நிறைய பிரச்சனை இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சால்வ் ஆச்சு. அவங்க கடைசியா இந்த கோவிலுக்கு வரணும் தான் ஆசைப்பட்டாங்க.
ஆனால் என்னால் தான் கூட்டிகிட்டு வர முடியல. கவலைப்படாத சந்தோஷ், உன் அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு குழந்தையா பிறப்பாங்க. நிஜமாவா செல்வி? நிஜமா தான் சொல்றேன் சந்தோஷ். தாயி, கைப்பாரு தாயி, உன் முக்காலத்தையும் சொல்லுவேன். யாரு செல்வி? ஆ, குறி சொல்றவங்க சந்தோஷ். இதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இருக்கு. நீ உன்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. ஆமா சந்தோஷ், ஆசையா இருக்கு. பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதுக்கு மேல அப்பீலே இல்ல. அம்மா, இவரை டைம் மிஷினுக்குள்ள வச்சு ஃபியூச்சருக்கு கொண்டு போங்க. சந்தோஷ், காமெடி எல்லாம் பண்ணாத. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. நம்பிக்கை வச்சாதான்ப்பா அது கடவுள், இல்லைனா அது வெறும் கல்லுதான். என்னம்மா சொல்றீங்க? வாங்க சொல்றேன். வா சந்தோஷ். உன் புருஷன் உன்னை விட்டு விலக ரொம்ப பயப்படுறான். உன்னை தனியா மலைப்பிரதேசத்துக்கு அனுப்ப அவனுக்கு கொஞ்சம் கூட மனசில்ல. சரியா தம்பி? சந்தோஷ், அவங்க சொல்றது உண்மையா? ஆமா செல்வி, உன்னை தனியா கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. ரொம்ப தயக்கமா இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு தான் நான் இந்த கோவிலுக்கே வந்தேன். தாயி, உன் கைய கொஞ்சம் கொடுமா. தம்பி, உன் பொஞ்சாதிய இன்னும் சில நாளைக்கு எக்காரணத்துக்காகவும் உன்னை விட்டு விலகவே கூடாது. அவ உன்னை விட்டு பிரியற நிமிஷம் அவளுக்கு பெரிய கண்டமே காத்துட்டு இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? பயப்படாதப்பா. ஈசனை போல நீ அவளுக்கு பக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. சொல்லப் போனா அவ உனக்கு அரண், அவளுக்கு நீ சிவன். அம்மா, நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகவே கூடாது. உனக்கு நல்லபடியா சீக்கிரமே ஒரு குழந்தை பிறக்கும். உன்னை விட்டு போன உன் பார்வை உன் மனைவியால சீக்கிரம் உனக்கு கிடைக்க போகுது. போன சொத்தெல்லாம் உனக்கு மீண்டு வரும். எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும். ஆனா உன் மனைவி மட்டும் சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி ஒரு பொக்கிஷமா நீதான் பத்திரமா பாத்துக்கணும். விதி இப்போ சதி ரூபத்துல உங்களை பிரிக்க பாக்கும். நீ இல்லாத மறுகணமே உன் பொண்டாட்டி புள்ளையையும் அதை அழிக்க பாக்கும். அவளை எப்பவுமே கைவிட்டுறாத. என் செல்வி கைய நான் எப்பவுமே விட மாட்டேமா. என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்கா? நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்த? நீ பண்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? என்ன நான் என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, நீ வேலையை பாரு. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்?
எதுக்கு இங்கே உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கா? சும்மாதான். சும்மா தானா? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு தான் இங்க வந்தேன். பார்த்தா சார் 5 ரூபாய்க்கு வேலை செய்ய சொன்னா 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. பிரேக் டைம்ல கூட பேச முடியல. சரி, நீ எப்போ முடிக்கிறியோ அப்ப பேசலாம். இப்ப நீ வேலையை பாரு. நான் கலாய்க்கிறியா? பின்ன ஒரு சின்ன விஷயம் கேட்க வந்தா ஓவரா சீன் போடுறா. என்ன விஷயம்? பிடிச்சிருந்ததா? என்ன பிடிச்சிருக்கா? ஒரு பைத்தியக்காரி உனக்கு ஒரு சின்ன gift கொடுத்தாலே அது பிடிச்சிருந்ததா? ஐயோ, அதை நம்ம ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலையே. பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னன்னு கேட்பா, பிடிக்கலன்னு சொன்னா ஏன்னு கேள்வி கேட்பா. ஆண்டவா என்னை காப்பாத்துறா. தேவ், பிடிச்சிருந்ததா இல்லையா? ஆ பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கலர்? அது கோல்டு கலரு. கோல்டு கலரு. கோல்டு கலரா? அதுல என்ன இருந்தது? அதுல என்ன, வாட்ச் தான் இருந்தது. வாட்சா? ஐயோ, அப்போ அது வாட்ச் இல்லையா? ஏய், இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? நீ அந்த gift திறந்து கூட பார்க்கலல? எனக்கு டைம் இல்ல, தூங்கிட்டேன், வேற வேலைக்கு வேற வரணும்ல, மறந்துட்டேன். நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் முக்கியமா இல்லையான்னு எப்போ தெரியும்னு தெரியுமா தேவ்? 1000 வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவுல அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் பாரு, அது அப்பதான் தெரியும். என் gift திறந்து பார்க்க உனக்கு ஒரு நிமிஷம் இல்லையா? சரி அழாத, நான் வீட்டுக்கு போனோடனே பாக்குறேன். நந்தினி, ஏய் நந்தினி நில்ல நந்தினி. நில்லு. டேய், எதுக்குடா பொம்மநாட்டி கண்கலங்கிட்டு இருக்கா? மாமா என்னை கைவிட்டுறாதீங்க மாமான்ற மாதிரி கதறி கதறி அழுகுறாளே. என்னடா நடக்குது இங்க? டேய், நீங்க வேற ஒண்ணுல அந்த விஷயத்துக்கு கவுண்டர் டைலாக் பேசி பெருசாக்கி விட்டுறாதீங்கடா. ஆ, எனக்கு தெரிஞ்சிடுத்தோ. என்னடா தெரியும்? இங்க நந்தினியே ஏவுராய், அங்க கயல் பக்கம் தாவுராய். நீ பண்றது எதுவுமே சரியில்லையே ஓய். ஏய், மேட்ரே தெரியாம லூஸ் மாதிரி பேசாத. டேய், மேட்ரை பத்தி பேசுறதுடா இங்க மேட்ரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், பல நாட்களா, பல வாரங்களா, பல மாதங்களா இதே முரளி மாதிரி கயல் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அது முரளி காலம்டா, இது அதர்வா காலம். இந்த பார்பிகளை லவ் பண்றதுக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறானுங்க தெரியுமா? உன் ஒன் சைட் லவ் பார்க்கறதுக்கு ரொம்ப காண்டா இருக்குடா. இன்னைக்கு நீ ஒரு முடிவெடுக்க போறியா இல்லையா? டேய், ஓவரா பேசாதடா. டேய், அவன் கரெக்டாக தான்டா பேசுறான். உன்னை திரும்பி கூட பார்க்காத ஃபிகர் பின்னாடி நீ இத்தனை நாள் சுத்தின்னு இருக்க. தோ நந்தினியை பார், இந்த முட்டை முட்டை கண்ணப்பார். அது டெய்லி உன்னையே உருட்டி உருட்டி பார்க்கறது தெரியலையா? கேப்பில் பல கிஃப்ட்டுகளும் பிரேக்ல பல லவ் ஃபீல்களும் அவங்ககிட்ட கொண்டு வந்து குப்பலாரி மாதிரி கொட்டுறது உனக்கு புரியலடா? டேய், என்ன கலாய்க்கிறியா புகழ்றியா? ரெண்டும் சேர்த்து தான். டேய் தேவு, உன் கரும்பம் பிடிச்ச ஒருதலை காதலை பார்த்து ஜீ தமிழே காண்டாயிடுச்சுடா. இன்னும் 4 நாள் தான் உனக்கு டைமா. அதுக்குள்ள இந்த கயலா இல்லை அந்த முயலா அப்படின்றது நீ தான் முடிவு பண்ணணும். அப்படின்னு யாரா சொன்னா? நான் சொல்றேன் தேவ். ஆமா தேவ், ஐ எம் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் திஸ். இன்னும் 4 நாள். ஒண்ணு அந்த கையல், இல்லன்னா நீ அவளை ப்ரொபோஸ் பண்ணி என்ன வேணா பண்ணு. அவ உன் காதலை ஒத்துக்கிட்டானா நான் உன் வழிக்கே வரமாட்டேன். நீ இனிமே எந்த சப்ப கட்டக்கூடாது. நான் உன்னை லவ் பண்றேன். எங்க அம்மா அப்பா வந்து உன்கிட்ட பேசுவாங்க. நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அவ்வளவுதான். இது செம்ம மேட்டரா இருக்குதா? மச்சான், இது உன் ஆண்மைக்கே ஒரு சவால். டேய், அவ அப்படிலாம் சொல்லவே இல்ல. ஆமா தேவ், அப்படிதான். ஒரு பொண்ணு அழ விடாதவன் தான் உண்மையான ஆம்பளை. நான் இத்தனை நாள் அழுதுகிட்டு தான் இருந்தேன். இனிமே அழ போறது இல்ல, தைரியமா இருக்க போறேன். உன் காதல் உண்மையா இருந்தா நீ ஜெயிக்க போற. என் காதல் உண்மையா இருந்தா அதுவே ஜெயிக்கும். இன்னும் 4 நாள். உனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் இந்த ஒன் சைட் லவ்வால பிரச்சனை இல்ல. யாருக்கு அதில் உண்மையானதுன்னு பார்க்கலாம். டேய், முதல்வன் அர்ஜுன் மாதிரி ரொம்ப யோசிக்காத. இந்த முகத்துல சோகம்லாம் வந்தா 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. சட்டு போட்டு முடிவிடுறா. சரி நந்தினி, இன்னும் 4 நாள். என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அது கண்டிப்பாக ஜெயிக்கும், நிச்சயமாக ஜெயிக்கும். ம், பார்த்துடலாம். நந்தினி, இனிமே நீதான் தோனி, இவன் ரெய்னா, நான் கோழி. கோழி அமுக்கிற மாதிரி அந்த தேவ பையில அமுக்கி உன்னை லவ் பண்ண வைக்க வேண்டியது ஏன் வேலை. என்னடா? ஆமா மாமா. எஸ் நந்தோ, உன் காதல் புளிக்குதா இனிக்குதான்னு இந்த வாரம் தெரிஞ்சிடும். சீ போங்கடா. என்னடா காதல் இது? எவனை கட்ட போறான்னு தெரியலையே. முதல்ல உன் வாயை சூனிய வச்சு கட்டணும். போட. மாப்பிள ஒரு நிமிஷம் இரு மாப்பிள. உள்ள போய் வண்டி தொலைஞ்சிருச்சு அது இதுன்னு எதுவும் உளறி வைக்காத. என்ன மாமா சொல்ற? ஆமா மாப்பிள, நீ இது உள்ள போய் சொல்லுவ. உங்க அக்கா உன் நிலைமை புரியாம தேள் கொட்டுற மாதிரி 4 வார்த்தை பேசுவா. அதை கேட்டு நான் சும்மா இருப்பேனா? நானும் ஏதாவது பேசுவேன். இதெல்லாம் தேவையா மாப்பிள? என்ன மாமா சொல்ற? எப்படி சொல்லித்தானே ஆகணும்? சொல்லித்தான் ஆகணும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. எப்படியும் முடிஞ்சா தெரிஞ்சிருமாமா. போனது ஆட்டோ இல்லை, என் மானம். திரும்ப என் வாழ்க்கை நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் மாமா. ஏற்கனவே நான் கல்யாணத்தால் சுக்குநூறாக உடஞ்சிட்டேன். இனிமேல் எனக்கு வேலையே இல்லை. சரி மாமா, நீ வேணா வீட்டுக்கு போ, நான் வெளில போகிறேன். எங்க போற மாப்பிள? எங்கேயோ போகிறேன் மாமா, என்னை விடு மாமா. மாப்பிள, பிரச்சனையை பார்த்து என்னைக்கு பயந்து ஓடக்கூடாது. அதை நேருக்கு நேரம் சந்திக்கணும். இன்னைக்கு பெருசா தெரிகிற பிரச்சனை நாளைக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். கோவத்திலையும் சோகத்திலையும் எதுவுமே பேசக்கூடாது மாப்பிள. நான் சொல்றதை கேளு. உள்ள போ, வழக்கம் போல சாப்பிடு. கையிலுக்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் எதுவுமே பேசாத. அமைதியா படுத்து தூங்கு. தூக்கம் மாதிரி ஒரு பெரிய மருந்து இல்லவே இல்லை. விடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு, உனக்கு இந்த பிரச்சனை வேற மாதிரி தெரியும். முதல்ல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு இந்த மூஞ்சியை மாத்து மாப்பிள. நார்மலா சரி. அட சரி மாப்பிள, இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலாம். சரி மாப்பிள, இன்னைக்கு நைட்டு நீ மௌன விரதம். நான் உங்களோட தான் இருப்பேன். போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அவ்வளவுதான். சரியா? மாமா, மாமான்னு கூட கூப்பிடக்கூடாது. வா வா மாப்பிள. கேரளாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் தானே இது? இன்னைக்கே போட்டுடலாமாயா? ஏய் சந்தோஷ் வரான், அவங்கிட்டே கேட்டு பார்த்தலாமா? சந்தோஷ் ஆண்டி, நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடலாமா சந்தோஷ்? எதுக்கு? எதுக்கா? என்ன சந்தோஷ் தெரியாத மாதிரி கேக்குற? செல்வியை கேரளாவுக்கு கூட்டிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மறந்துட்டியா? நான் மறக்கல ஆண்டி, இப்போதைக்கு அது வேணாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடி இவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குண்டா தூக்கி போட்டுட்டு இருக்கான். சந்தோஷ் என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கேட்காம நீங்க எந்த டிக்கெட்டும் புக் பண்ண வேணாம் ஆண்டி. அவளுக்கு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் அதை நானே பாத்துக்கிறேன். அப்படி போடு சந்தோஷ். என்ன சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? அவ ஆல்மோஸ்ட் 90% குணமாயிட்டா. இன்னும் இருக்கிறது அவளுக்கு தீராத தலைவலி மட்டும்தான். அதுக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தானே நாம ஆயுர்வேதிக்கு போறோம். கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவ உன்னை விட்டு பிரியற நிமிஷம் அவளுக்கு பெரிய கண்டமே காத்துட்டு இருக்கு. இல்ல ஆண்டி, இப்போதைக்கு அவ எந்த ஊருக்கும் போவேனா. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க தானே ஆண்டி சொன்னீங்க அவ 90% குணமாயிட்டான்னு. தெளிவா பேசுறா, நல்லா சிரிக்கிறா, அவ ஆல்மோஸ்ட் பழைய மாதிரி மாறிட்டா. அவளுக்கு கரெக்டான தெரப்பி கொடுத்தா அவ நிச்சயமா குணமாயிடுவான் தான் எனக்கு தோணுது. இந்த நேரத்துல போய் ஏதோ தெரியாத மூலிகை மருந்து கொடுத்து அவளுக்கு பழைய மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆண்டி. ஸோ இப்போதைக்கு எதுவும் வேணாம். என்ன சந்தோஷ்? இரு. ஏன்பா சந்தோஷ், நீ பாட்டுல உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் நாங்க போட்ட பிளான்லாம் என்னத்துக்கு ஆவறது? பிளானா? என்ன பிளான்? அது வந்து சந்தோஷ், செல்வி முழுசா குணமாகிறது தான் எங்களோட பிளானே. அதுதான் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க.
இல்லக்கா ஆமா ஆமா ம். நானாம்மா இல்லம்மா வேணாம். இதோ செல்விய வந்துட்டாளே. என்ன செல்வி இவ்வளவு அவசரமா வர? சந்தோஷ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. சந்தோஷ், செல்வி, இங்க நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் சந்தோஷ் ட்ரீட்மெண்ட் வேண்டாங்கிற? மாயா எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஐயோ செல்வி, ஒன்றும் தெரியாம பேசாத. மாயாவே இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளால பேசக்கூட முடியல. அவ உனக்காக கார்டியனா இருந்து உனக்கு பண்ண போற ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவா? மற்றவங்களுக்கு முடியாதப்ப நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது செல்வி. உன் ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன். நீ உள்ள போ செல்வி. இல்ல சந்தோஷ், எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு. நான் மாயா கூட போயிட்டு வந்துடுறேனே. செல்வி, என்ன பேசுற நீ? அது என்ன பிக்னிக்கா நீ போயிட்டு வரதுக்கு? இட்ஸ் a ட்ரீட்மெண்ட். நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ஃப்ளைட்டு தான் சந்தோஷ். இங்க ஏறினா அங்க இறங்கிட போறோம். நான் போயிட்டு வந்துடுறேனே. நோ செல்வி,